ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சூப்பர் சமையல். நான் பிரவீன்குமார். ஸோ எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட பிடிக்குங்க. தேடி தேடி போய் டேஸ்ட்டாக சாப்பிடுவோம். ஆனால் இங்கே எத்தனை பேர்த்துக்கு டேஸ்ட்டாக சமைக்க தெரியும்? நம்ம நிகழ்ச்சியோட கான்செப்டே எல்லாத்தையும் டேஸ்ட்டாக சமைக்க வைக்கிறது தாங்க. இன்னைக்கு சூப்பர் சமையல் நிகழ்ச்சிக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை எக்மோரில் இருக்க ஹோட்டல் ரமடாவில். ஹோட்டல் ரமடாவோட எக்ஸிக்யூட்டிவ் செஃப் நம்ம சரவணன் சார் நம்ம கூட ஜாயின் பண்றாரு. வணக்கம் சார். ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் பின்னணி பாடகர், கிராமிய பாடகர், இசையமைப்பாளர் சுரேஷ் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். செஃப், இன்னைக்கு சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில எங்களுக்காக நீங்க என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான், பட்டர் சிக்கன் மசாலா. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பட்டர் சிக்கன் மசாலா எப்படி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இங்கேயே நம்ம ஈஸியாக பண்ணி காமிச்சிடலாம். சூப்பர் செஃப், நம்ம டைரக்டாக ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல ஜோஸாக ஒரு பாட்டிலோட ஆரம்பிச்சிடலாமா? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. எனக்கு ரொம்ப பிடித்த விஜயலட்சுமி நவநீதகிருஷ்ணன் அவங்களோட பாடலை உங்களுக்காக பாடுறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே செந்தில் வடி வேலவாறு சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்ச முகம் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே ஒன்னாம்படி எடுத்து வசந்த பூவா ஒரவரமா பத்திரகாளியா கருப்பசாமியா பெத்தவர் தேவியா பல்லவர் சாமியா முன்னோர என பேச்சியத்தாள் மாரியம்மாள் சித்திர கோபுரங்கட்டவே சித்திர கோபுரங்கட்டவே ஆளாம்பண்ணைக்கு அழகு உப்புத்து அத்தாவராளாம் பூஞ்சோலைக்கு ஆளாம்பண்ணைக்கு அழகு உப்புத்து அத்தாவராளாம் பூஞ்சோலைக்கு தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே ரெண்டாம்படி எடுத்து ரத்தினகாளியா ஒரவரமா பத்திரகாளியா கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா முன்னோர என பேச்சியத்தால் மாரியம்மாளா சித்திர கோபுரங்கட்டவே சித்திர கோபுரங்கட்டவே ஆளாம்பண்ணைக்கு அழகு உப்புத்து அத்தாவராளாம் பூஞ்சோலைக்கு ஆளாம்பண்ணைக்கு அழகு உப்புத்து அத்தாவராளாம் பூஞ்சோலைக்கு தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே. சூப்பர் சுரேஷ், ஒரு அருமையான பாடல்ல ஆரம்பிச்சீங்க ஷோவை. கண்டிப்பா இன்னும் இந்த பாடல் முடியல, ஸோ நிறைய இருக்கு. ஸோ செஃப் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இன்னும் கண்டினியூ பண்ண போறேன் பாடலை. ஓகே. ஸோ செஃப், அந்த டயத்துல நம்ம இன்கிரீடியன்ஸ் மட்டும் நேயர்களுக்கு சொல்லுங்க செஃப். என்னதான் சொன்ன என்ன செய்ய வந்தேன்னு மறந்துட்டேன். என்னது மறந்துட்டீங்களா? பாட்டு கேட்டோன்னே எனக்கு இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான். ஸோ இதே மாதிரி அழகான கிராமிய பாடலோட சேர்ந்து மண்மணக்க நீங்க இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, பட்டர் சிக்கன் மசாலா தான் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பேஸில் கிரேவி. இது வந்துட்டு டொமேட்டோ, அப்புறம் கேஷ்யூநட்டு, கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் இந்தியன் ஸ்பைசஸ், அந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு பாயில் பண்ணி இதை நான் பேஸ்ட்டாக பண்ணி குக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கிரேவி. இதான் 3 கிரேவி தான் பேஸு இந்தியன் பொறுத்தளவுக்கு. ரெட் கிரேவி, ஒயிட் கிரேவி, எல்லோ கிரேவி. இது வந்து ஒன்லி பியூர் ஆனியன் அண்ட் கேஷ்யூநட். ஓகே. இதுலேயும் கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு பாயில் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதை குக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு சிக்கன் வந்து தந்தூர் சிக்கன். நம்ம சப்போஸ் வீட்டில் பண்ணணும் அப்படின்னா தந்தூரிலாம் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ பீஸில் கொஞ்சம் மேரினேஷன் பண்ணி சில்லி பவுட்ரு, கொஞ்சம் சால்ட்டு, கொரியாண்டர் பவுடரு, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி தவாவில் கூட நம்ம லைட்டாக கிரில் பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் பேஸு. அதுக்கப்புறம் நம்ம கொரியாண்டர் பவுடரு, சில்லி பவுட்ரு, ஜீரகத்தை பவுட்ரு, ஓகே, கியூமன் பவுட்ரு, இதுதான் பேசிக்காக இந்த பட்டர் சிக்கன் மசாலா பண்ணுறதுக்கு. இதில் ஸ்பெஷலாக என்னென்னா நம்ம
நான் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு வேணும்னா நம்ம பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவா எல்லா வீடுகள்லயும் வந்து க்ரீம் அவைலபிளா இருக்காது. சோ அந்த நேரத்துக்கு வந்து நம்ம பால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், பால் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் யூஸ் பண்ணலாமா செஃப்? இல்லை இது தேங்காய் பால் நல்லா இருக்காது. நார்மல் பால், வீட்டில் உள்ள பால் யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வெந்தயம் இலை இருக்குல்ல, ஆமா, அது நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெந்தயம் லீவ்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் மெயினாக யூஸ் பண்ணணும் இதில். ஸோ செஃப், இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப அழகாக நேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோஸான பாட்டில் ஆரம்பிச்சிடலாமா? ஆமாம், அந்த பாட்டு வேறு. ஆமாம், நான் பாதியில் இருக்கிறேன். பார்க்கறது பாருங்க, நல்ல க்ரீனிஷு ஒயிட்டிஷு, அப்படியே சூப்பராக நல்ல இந்த நாட்டு மருந்துன்னு சொல்லுவாங்களா, இந்த உணவே வந்து மருந்து மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் செஃப், இந்த மாதிரி ஒரு நல்ல டிஷ்ஷஸ் எல்லாம் எங்களுக்காக வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த பாடல் உங்களுக்காக. மூணாம் படி எடுத்து முத்து பல்லக்கா ஓரமா பத்திரகாளியா கருப்பசாமியா பித்தவர் தேவியா வல்லவர் சாமியா முன்னோர என பேச்சியத்தா மாரியம்மன சித்திர கோபுரங்கட்டவே ஆளாம்பண்ணைக்கு அழகு புப்புத்து அத்தா வரலாம் பூஞ்சோலைக்கு ஆளாம்பண்ணைக்கு அழகு புப்புத்து அத்தா வரலாம் பூஞ்சோலைக்கு தன்னன்ன நாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே நாலாம் படி எடுத்து நாகரத்தின ஒரமா பத்திரகாளியா கருப்பசாமியா பித்தவர் தேவியா வல்லவர் சாமியா முன்னோர என பேச்சியத்தால் மாரியம்மன சித்திர கோபுரங்கட்டவே ஆளாம்பண்ணைக்கு அழகு புப்புத்து அத்தாவராளாம் பூஞ்சோலைக்கு ஆளாம்பண்ணைக்கு அழகு புப்புத்து அத்தாவராளாம் பூஞ்சோலைக்கு தன்னன்னாதீனம் தன்னானே தன்னானே அஞ்சாம் படி எடுத்து அஞ்சு வர்ண கிளி ஓரமா பத்திரகாளியா கருப்பசாமியா பித்தவர் தேவியா வல்லவர் சாமியா முன்னோர என பேச்சியத்தால் மாரியம்மாள சித்திர கோபுரங்கட்டவே ஆளாம்பண்ணைக்கு அழகு புப்புத்து அத்தாவராளாம் பூஞ்சோலைக்கு ஆளாம்பண்ணைக்கு அழகு புப்புத்து அத்தாவராளாம் பூஞ்சோலைக்கு தன்னன்னாதீனம் தன்னானே கொட்டிய கையும் வலிச்சு போச்சு நல்ல கோடி வளைவுகள் விட்டு போச்சு கொட்டிய கையும் வலிச்சு போச்சு நல்ல கோடி வளைவுகள் விட்டு போச்சு நித்திரை வந்து நிலாபம் மறைக்குது உத்தரவு கொடு காளி தாயே நித்திரை வந்து நிலாபம் மறைக்குது உத்தரவு கொடு காளி தாயே தன்னன்னாதீனம் தன்னானே சூப்பர் சூப்பர் சுரேஷ், ஒரு நல்ல அருமையான ஜோஸோட ஒரு பாட்டை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். சோ நம்ம நீங்க பாடிட்டு இருந்த அந்த டயத்துல செஃப் என்னென்னமோ இன்கிரிடியன்ட் போட்டு பாதி டிஷ்ஷை முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். தூக்குது. நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி கிரேவி ஆல்ரெடி நான் ரெடி குக் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் இது நம்ம டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால நான் குக் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இதில் ஆட் பண்ணதுட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் போட்டு கீ போட்டு ஜீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த மேத்தி லீஃப் ட்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த லீஃபை போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன், சில்லி, க்ரீன் சில்லி, அப்புறம் கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடரு, டர்மரிக் பவுடர் இதுதான் போட்டிருக்கேன். இது போட்டு நான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம கிரேவி ஆட் பண்ண போகிறோம் இதில். ஸோ முன்னாடியே நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருந்த அந்த செஃப், எனக்கு ஒரு டவுட்டு. அது நீங்கள் பாயில் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, ஆயில் ஊற்றுனீங்களா இல்லை நார்மலாக வாட்டரில் பாயில் பண்ணீங்களா? இது வந்து வாட்டரில் தான் பாயில் பண்ணணும். ஓ, வாட்டரில் தான் பாயில் பண்ணுறது. ஓகே ஓகே. வாட்டரில் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் போட்டு கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா போட்டு, ஓகே, சின்னமன் ஸ்டிக்கு, அந்த இது பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு குக் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். இப்போ நம்ம அந்த ரெட்டு பேஸ்ட்டும் அப்படி தான், இது ஒயிட் பேஸ்ட்டும்
இதில் கம்பல்சரி கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா அந்த ஸ்வீட்னஸ் வரும். நீ கேட்டிங்களே, ஸ்வீட்னஸ் கண்டிப்பாக இதில் இருக்கும். ஸோ ஆனியனும் ஆனியன் அண்ட் கேஷ்யூ நட்டு. ஓ ஆனியன் அண்ட் கேஷ்யூ நட். ஓகே. நம்ம இதுவும் அதே மாதிரி பாயில் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆமாம். ஆனியனும் கேஷ்யூ நட்டும் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா யூஸுக்குமே சைனீஸ் இருந்தாலும் இந்தியனாக இருந்தாலும் நம்ம அந்த ஸ்டாக் வாட்டர் தான். ஓகே. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இருக்கும், அந்த கரெக்டாக இருக்கும் அந்த இது. ஸோ நம்ம அந்த கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வேஸ்ட்டாக போகிறத தண்ணியில் எடுத்து கொதிக்க வச்சுருக்கோம். அவ்வளோதான். நம்மளுக்கு இன்னும் நம்ம பிரியாணி பண்ணுறோம் இல்லை நான்வெஜ் எதுவும் பண்ணுறோன்னா ஹோல் கரம் மசாலா கொஞ்சம் போட்டு பாயில் பண்ணி வச்சுக்கலாம். ஓ சூப்பர் செஃப். நம்மளோட டிஷ் ப்ரிப்பரேஷன் டைம் என்ன செஃப்? சார் இது மேக்ஸிமம் நம்ம அந்த கிரேவிஸ்லாம் ரெடியாக இருக்கிறதுனால ஒரு 20-25 மினிட்ஸில் 20 மினிட்ஸில் மேக்ஸிமம் ரெடி ஆகிடும். நம்ம இதெல்லாம் கிரேவிஸ்லாம் சப்போஸ் நம்ம அப்பப்போ பண்ண வேண்டிய தேவையில்லையா அப்படின்னா குக் பண்ணி ஒரு பாக்கெட் மாரி போட்டு டீப்பில் கூட வச்சுக்கலாம். ஓகே. ஆமாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவைப்படுற நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு தெரியும்ல, ஒரு 2 பேருக்கு சமைக்கிறோம் 5 பேருக்கு சமைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா தேவைப்படும்போது எடுத்துக்கலாம். ஸோ செஃப் நம்ம டிஷ் வந்து ப்ரிப்பேர் அந்த டயத்தில் ஓகே மறுபடியும் ஒரு ஜோஸான ஒரு சாங்கோட போயிடலாமா செஃப்? ஓகே, நான் இது மட்டும் போட்டுடுறேன். ஓகே. சிக்கன் நம்ம சிக்கன் வந்து நான் லாஸ்ட்டாக நம்ம ஏன் பாட்டு கேட்கணுங்கிறதுக்காக போட்டீங்களா? இல்லை எனக்கு தெரியல. சூப்பர். ஏன்னா அப்புறம் நான் மறந்துட்டேன்னா சிக்கன் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் தந்தூரி அடுப்பு தான் வேணும், தந்தூரில் தான் குக் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஓகே. நான் ஹோட்டல் ஸ்டைல் சொல்கிறதுனால சொல்கிறேன். வீட்லேயே நம்ம தவாலையை கூட நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த சிக்கன். ஆனால் நான் எடுத்துருக்கிறது வந்து போன்லெஸ் சிக்கன். போன்லெஸ் எல்லாரோட ஃபேவரட் அதுதான். ஆமாம், அப்போ தான் நல்லா இருக்கும் அது. செஃப் அது போன்லெஸ் போடுறது வந்து நல்லா இருக்குமா இல்லை நம்ம அந்த போனோட நம்மளுக்கு நம்ம ஸ்டைலில் சாப்பிடணும்னா போனோட தான் நல்லா இருக்கும். ஓகே செஃப். ஆல்ரெடி இதில் கிரேவியில் போட்டாலே நம்மளுக்கு சிக்கன் பாயில் ஆகிடும்ல. நான் மறுபடியும் இது ஏன் கிரில் பண்ணி மறுபடியும் போடுறேன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஒன்று வரும். ஓகே. இன்னொன்று வந்துட்டு இப்போ ஜூஸஸ்லாம் வெளியாகாது. ஓகே. இப்போ நம்ம நார்மலாக போட்டோம்னா இருக்கிறதோட சீல் ஆகி நல்லா அதோட அந்த கிரேவி எல்லாம் வந்து ஆமாம் நல்லா இருக்கும். ஓகே. சுரேஷ், நமக்காக செஃப் சமைச்சிட்டு இருக்காரு, அவருக்கு களைப்பு தெரியாம இருக்க ஒரு ஜோஷான பாட்டு பாடுறீங்களா? கண்டிப்பாக. நீங்க மறக்காம இருக்கிறதுக்காக பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொட்டுக்கட்ட ஓரத்திலே தோடு ஒன்னாங்க, தோடு ரெண்டாங்க, தோடு மூணாங்க வாங்க சொன்னே சிங்ச 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 சிங் அத வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா பாரேன் போங்க. அத வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா பாரேன் போங்க. தானே தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தந்தானே தனதானே தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தந்தானே வலவி கடை ஓரத்திலே வலவி ஒன்னாங்க, வலவி ரெண்டாங்க, வலவி மூணாங்க வாங்க சொன்னே சிங்சா 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 சிங் அத வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா பாரேன் போங்க. அத வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா பாரேன் போங்க. பூடிக்கடை ஓரத்திலே பூடி ஒன்னாங்க, பூடி ரெண்டாங்க, பூடி மூணாங்க அங்க சொன்னே சிங்சா 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 சிங் அத வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா மாறேன் போங்க. அத வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா மாறேன் போங்க. சீலக்கடை ஓரத்திலே சீல ஒன்னாங்க, சீல ரெண்டாங்க, சீல மூணாங்க அங்க சொன்னே சிங்சா 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 சிங் அத வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா வாரேன் போங்க. அத வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா வாரேன் போங்க. கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்னாங்க, கொலுசு ரெண்டாங்க, கொலுசு மூணாங்க அங்க சொன்னே சிங்சா 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 சிங் அத வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா வாரேன் போங்க. அத வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா வாரேன் போங்க. தானே தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தந்தானே. சூப்பர் சுரேஷ், அருமையா பாடுனீங்க. நம்ம செஃப்ட்ட கேட்கலாம். செஃப், பட்டர் சிக்கன் மசாலா எந்த லெவல்ல இருக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு 75% முடிஞ்சிச்சு. சூப்பர், நல்லா கொதிக்குது வேகமா. வேற லெவல். ஃபைனல் டச்சை நம்ம க்ரீம் மட்டும் போட்டு பிக்கப் பண்ண வேண்டியதான். ஆனால் நான் இதில் மசாலா நம்ம போட்ட மாதிரி சில்லி பவுட்ரு, கொரியாண்டர் பவுட்ரு, கொஞ்சம் சுகரு,
ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பால் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் க்ரீம் மட்டும் போட்டுறேன். நல்லா கொதிக்குது பயங்கரமா. அப்போ தான் அந்த க்ரீமியாக டேஸ்ட்டு அந்த நீங்கள் கேட்ட அந்த ஸ்வீட்னஸோடு இருக்கும். ஓகே செஃப், இங்க நாங்க பாட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்போ நீங்க சில இன்கிரிடியன்ஸ் எல்லாம் போட்டீங்க, அதை நம்ம நேயர்களுக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதான் சார், நான் போட்டது வந்து சால்ட்டு, கொஞ்சம் சுகர் போட்டேன். ஓகே. சால்ட்டு, சுகரு, அப்புறம் க்ரீமு, கொஞ்சம் சீசனிங் மட்டும் பண்ணிட்டேன். அந்த இது கொஞ்சம் ஸ்பைசஸ் மட்டும் கொஞ்சம் போட்டுட்டேன். சூப்பர். இப்போ எனக்கெல்லாம் வந்து பட்டர் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் தான் போட்டீங்க. இப்போ பட்டர் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பட்டர் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்குமா இல்லை நிறைய பட்டர் போட்டேன் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கும், உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஆனால் ஒவ்வொரு டிஷ்ஷுக்குன்னு ஒரு அளவு தானே இருக்கு. கரெக்ட். இதில் வந்து சிக்கன் பட்டர் மசாலா சேம் கிரேவி தான். ஓகே. ஆனால் நம்ம சிக்கனும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம பன்னீர் போட்டாலும் அதே சேம். ஆமாம். நம்ம சப்போஸ் வேணும் இதே சேம் கிரேவியில் எனக்கு வெஜிடபிள் தான் வேணும், ஆமாம், மஷ்ரூம் கூட போட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ செஃப் ஆல்மோஸ்ட் ரெடின்னு சொல்லிட்டீங்க. ஸோ ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் ஒரு ஜோசான பாட்டு கேட்கலாமா? உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பாட்டு ஏதாவது இருக்கா? சார், சினிமா பாட்டில் இளையராஜா சாங்லேருந்து. இளையராஜா சாரோட ஃபேன் நீங்கள். கரெக்ட். கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே, அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ, ராரிராரோ ஓராரிரோ, கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே, அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதிலொரு அமைதி, நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது, கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே, அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ, ராரிராரோ ஓராரிரோ. வைப்ல கொண்டு போயிட்டு இருந்தீங்க, சடனா ஒரு இளையராஜா சாங் அப்படியே மெலோடியா கொண்டு போனீங்க. ஸோ பட்டர் சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். செஃப் ரெடியா? செஃப் டேஸ்ட் பண்ணி தரலாமா? சூப்பர். செஃப், நம்ம பட்டர் சிக்கன் மசாலாக்கு கூட என்னெல்லாம் வச்சு சாப்பிடலாம் செஃப்? பட்டர் சிக்கன் மசாலாலே பட்டர் நான் தான், பட்டர் நான், கார்லிக் நான் தான். அது சாப்பிடலாம், புல்கா, பரோட்டா, இது நம்ம எது வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் நம்ம வீட்டில் நம்ம சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டாலே இது பட்டர் நம்ம காம்பினேஷன்ஸ் சூப்பரா இருக்கும். வீட்டில் வந்து நம்மளால எல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் சப்பாத்தி எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக பண்ணலாம். சப்பாத்திக்கு ஒரு அருமையான டிஷ் வந்து செஃப் ரெடி பண்ணிட்டாரு. ஸோ அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வெயிட்டிங். செஃப், பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சா? கண்டிப்பாக ரெடி ஆகி ப்ரெசன்டேஷனோட இருக்குது. நல்லா ப்ரெசன்டேஷன் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. சாப்பிடவும் பார்க்குறோம், சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ செஃப் சாப்பிட்றலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு சாப்பிட்றலாமா? கண்டிப்பாக. உங்களுக்காகவும் நம்ம ராஜ் டிவி நேயர்களுக்காகவும் அழகான ஒரு பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக. கட்டு மல்லி கட்டி வச்சா, வட்ட கருப்பு பொட்டு வச்சா, சந்திரனில் 2 வச்சா, சரப்பாம்பில் இடுப்ப வச்சா, நட்சத்திர தொட்டி வச்சா, கரும்பு கோடு நெத்தி வச்சா, இஞ்சி வெட்டி கண்ணும் வச்சா, இம்மா துண்டு வைக்கும் வச்சா, நெத்தி புட்டில் என்ன தூக்கி புட்டு போல வச்சவளே, சுத்துப்பட்டு ஊரே பார்க்க கண்ணு பட்டு வந்தவளே, தெத்து பல்லு ஓரத்துல உச்சி கொட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய உச்ச கட்டம் தொட்டவளே, ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே, ஹே ரஞ்சிதமே, ரஞ்சிதமே மனச காலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே உன்னை வதடு வலிக்க கொஞ்சனுமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே மனச காலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே உன்னை வதடு வலிக்க கொஞ்சனுமே. இப்போ நாங்கள் சிக்கனை டேஸ்ட் பண்ணணுமே.
சூப்பர் சூப்பர் சுரேஷ். அதாவது சிக்கனோட முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம டேஸ்டிங் போயிடலாம். கண்டிப்பா. பட்டர் சிக்கன் மசாலா ரம்மடா ஹோட்டல்னாலே இப்போ உங்களுக்கு பட்டர் சிக்கன் மசாலா தான் ஞாபகம் வரும். நீங்கள் கேட்ட மாதிரியே பட்டர் சிக்கன் மசாலா ரெடி. சூப்பர். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக. ஆஹா, பட்டர் சிக்கன் மசாலா பார்க்கறதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் பார்த்துருவோம் கிரேவியை. வாவ். ஆஹா செஃப், பட்டர் சிக்கன் மசாலா வெறும் பட்டர் வெறும் கிரேவியே அருமையா இருக்கு. நான் உங்கள் அடிமை. ஆனால் இது நம்ம சப்பாத்தியோட சாப்பிட்டு பாருங்க, இன்னும் டேஸ்ட் அருமையா. ஓ, நான் சப்பாத்தியோட சாப்பிட்டு பார்க்குறேன். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுறதெல்லாம் உண்மையாக இல்லை. எனக்கு சத்தியமாக இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், அவ்வளவு சூப்பராக இருக்குது. நான் லைவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். சப்பாத்தியோட சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு ரியாக்ஷனை பாருங்க. நானோட அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, உண்மையாலுமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வெறும் கிரேவி அப்படி இருந்துச்சு. இப்போ சப்பாத்தியோட சாப்பிட்றப்போ அருமையா இருக்கு. அந்த செஃப் நீங்க சொன்ன மாதிரி அந்த சிக்கனோட டெண்டர்னஸ் அப்படியே இருக்கு செஃப். அந்த பட்டரோட டேஸ்ட் எல்லாமே சிக்கன்ல நல்லா இன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு செஃப். ஆயிலும் ஜாஸ்தி யூஸ் பண்ணல அதில். ஆமா, கரெக்டாக அந்த பேலன்ஸ் இருக்கும். ஆமா செஃப். நீங்கள் சொன்ன மாதிரி பட்டர் நிறையா போட்டு அந்த பட்டரோட டேஸ்ட்டே மாற்றிடும். அப்புறம் இன்னைக்கு சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில செஃப் எங்களுக்காக பட்டர் சிக்கன் மசாலா ரொம்ப அருமையா சமைச்சு கொடுத்தாரு. இந்த மாதிரி ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் பிடிச்சவங்களுக்காக சமைச்சு கொடுத்து அசத்துங்க. ஸோ அடுத்த எபிசோட்ல வேறொரு ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.